திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள். நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் தைப்பூச தெப்பத் திருவிழா குறித்து பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். சென்னை மாங்காட்டில் தபஸ்வினியாக இருந்து அருள்பாலித்து வரும் அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச தெப்பத் திருவிழா என்பது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வாகும். 3 நாட்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கி இன்று 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான கடந்த 24ஆம் தேதி ஆலய திருக்குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தெப்பத்தில் வெள்ளீஸ்வரர் சமேத அம்பாள் எழுந்தருளி 3 சுற்றுகள் ஆலய திருக்குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து அன்னை காமாட்சி தெப்பத்தில் எழுந்தருளி 9 சுற்றுகள் ஆலய திருக்குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பிறகு யானை வாகனத்தில் மாட வீதியில் எழுந்தருளி காட்சி தந்தார். இத்துடன் முதல் நாள் நிகழ்வு நிறைவு பெற்றது. அதன் தொடர்ச்சியாக 2ஆம் நாளான நேற்று 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆலய திருக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தெப்பத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தைப்பூசம் என்பதால் வள்ளி தேவசேனாவுடன் முருகப்பெருமான் திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். அதனைத் தொடர்ந்து அன்னை காமாட்சி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளி 9 சுற்றுகள் வலம் வந்தார். இந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலய திருக்குளத்தை சுற்றி நின்றனர். இறுதியாக கிளி வாகனத்தில் அன்னை காமாட்சி மாட வீதியில் எழுந்தருளி காட்சி தந்தார். இத்துடன் 2ஆம் நாள் வைபவம் நிறைவு பெற்றது. இன்று இறுதி நாள் வைபவம். இன்று மாலை 6:30 மணிக்கு வைகுண்ட வாசப்பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளி 3 சுற்றுகள் வரவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்னை காமாட்சி அம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி 9 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இறுதியாக அன்ன வாகனத்தில் காமாட்சி எழுந்தருளி மாட வீதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். எனவே சென்னையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் நேரடியாக மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருந்து அம்பாளை தரிசித்து தெப்பத்தை கண்டுகளித்து அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். முடியாதவர்கள் இந்த திவ்ய தரிசனம் சேனல் வாயிலாக இந்த வீடியோவை பார்த்து தரிசித்து அம்பாள் அருள் பெற வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.